ஹாய். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸசைஸ் டெய்லி காலையில் எழுந்திருக்கீங்க. எழுந்திரிச்சோடனே குறைஞ்ச ஒரு 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 10 நிமிஷம் வந்து பாடி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். நீங்கள் பாருங்கள். வீட்டில் இருக்க வந்து பார்க்குறவங்க ஃப்ரீ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதோ டவுட் அப்படின்னு என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வர மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ஓடிட்டு பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி உடற்பயிற்சி வேணும், உங்கள் உடம்புல எந்த பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்குண்டான ரிப்ளை வந்து நம்ம கொடுப்போம். பார்த்து அதை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கிட்டத்தட்ட நம்மளோட வீடியோவில் மில்லியன் கணக்காக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து லைவ்லயே வந்து நம்ம பாமுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இது பண்றோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு நல்ல காலையில் எழுந்திரிச்சு நல்ல மோசம்லாம் போயிட்டு ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க. ஃப்ரீ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்திங் வந்து பாத்தீங்கன்னா லாங் பிரீத்திங் ஒரு 5 டைம்ஸ். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 டைம் பண்ணிக்கங்க. நல்லா பிரீத்திங் மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துக்கிறீங்க, மெதுவாக மூச்சு வெளியே அந்த மாதிரி வந்து 5 டைம் பண்ணிக்கங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற நரம்புகள்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக வேண்டும். நல்லா நரம்பு இது வந்து கழுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வேண்டியும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மெதுவா பாருங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைடு, அது மாதிரி 5 டைம்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் அடுத்து வந்து அப்படியே சைடு, இந்த சைடு மாதிரி 5 டைம்ஸ். அப்புறம் அது வந்து பார்த்தா அப்படியே ரொட்டேஷன் பாருங்க. 1 2 3. இது ஃபர்ஸ்ட் பண்றது 3 டைம் மட்டும் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் 1 2 3. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த கழுத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு மசில்ஸ் பூரா நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஃபிளெக்சிபிலிட்டி ஆகும், நல்லா ஸ்ட்ராங்கா. அடுத்து ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி இப்படி திருப்பினாங்கன்னா கழுத்து பிடிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெயின் ஆகும். ஒன் சைடு படுத்தாங்கன்னா அப்படி இழுத்து அதெல்லாம் வந்து சரியாகி இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் அடுத்து வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கை வச்சுக்கங்க. நேரா பாருங்க. 1 2 3 4 5 6. இந்த மாதிரி 20 பண்ணிக்கங்க. 20 பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து எதுவுமே ரிலாக்ஸா இருக்கணும், எந்த மசில் ஃப்ரீயா இருக்கணும். அடுத்து பார்த்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயா 1 2 3 4 5 6. இந்த மாதிரி 20 டைம். ஃபர்ஸ்ட் வந்து இது 20 பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து இதுல 20 இது பண்ணீங்கன்னா இந்த ஷோல்டர்லாம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் நரம்புல. அடுத்து வந்து இது பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துக்கு போற ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கு, நல்ல உடம்பு சுறுசுறுப்பாகும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா பாருங்க, கை இப்படி வச்சுக்கங்க. கை பிடிச்சிட்டு பாருங்க அப்படி ஷோல்டர் ரொட்டேஷன் 1 2 3 4 5. அந்த மாதிரி 20 20 3 டைம் பண்ணிக்கங்க. இப்போ 20 3 டைம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து 1 டைம் மட்டும் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் பழக 3 டைம் பண்ணிங்க. அப்படியே ரிவர்ஸ் 1 2 3. அது மாதிரி ஒரு 20 பண்ணிக்கங்க. அது முடிச்சுட்டு இது பண்ணீங்கன்னா இந்த ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகும், ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இங்க இருக்க நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்றதுக்கு எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். அது முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா கை இப்படி வச்சுக்கங்க. பாருங்க 1 2 3 4. அது மாதிரி 20 பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜஸ்ட் மசில்ஸ் எல்லாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் அப்படி தொங்கிட்டு இருக்கும். இந்த இடமெல்லாம் கொலன்னு இருக்கும், அப்படியே போல லூஸா இருக்கும். அவங்களாம் ரெகுலரா இந்த வார்ம் பண்ணிட்டு அப்படியே ஃபிட் ஆக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் ஸ்டிப் ஆகும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், ஜஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அது முடிச்சு என்ன பண்ணணும் அப்படியே சைடு வச்சுக்கோங்க. பாருங்க இந்த சைடு 1 2 3 4 5. இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும். இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகினா இங்க இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் அது மாதிரி 20 டைம் பண்ணிக்கங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா பாரு கை இப்படி வச்சுக்கங்க. 1 2 3 4. இது வந்து கிப் மசில்ஸ் பண்ணீங்கன்னா இந்த இடம் அப்படியே ரொட்டேஷன் ஆகும். ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா இதுல கிப்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு 20 டைம் பண்ணிக்கங்க. அது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கை இப்படி வச்சுக்கங்க. வச்சுட்டு பாருங்க 1 2 3 4. அது மாதிரி 20. அதே மாதிரி கை மாத்தி 1 2 3 4. அது பண்ணீங்கன்னா இந்த கிப் இருக்கு பாருங்க, கிப்போட இது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் நேரம் 1 2 3. அது மாதிரி 20 டைம்ஸ். அப்புறம் கால் சேஞ்ச் பண்ணி 1 2 3.
அப்புறம் அப்புறம் அடுத்து வந்து அப்படியே டபுள் 1 2 3 இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மசில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப், உதாரணத்துக்கு கால் இது வந்து சைடு பாருங்க 1 2 3 அது மாதிரி வந்து அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்க 1 2 3 அப்படியே ரிவர்ஸ் 1 2 3 இது பண்ணீங்கன்னா இந்த இடுப்போட ஜாயிண்ட் இருக்குது பாருங்க, இதெல்லாம் ஜாயிண்ட்ல ஆக்டிவேட் ஆகி இந்த கிப்பு மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா முட்டி பாருங்க 1 2 3 அது மாதிரி 20 பண்ணீங்க. அப்படியே ரிவர்ஸ் 1 2 3 அது மாதிரி பண்ணீங்க. முட்டியோட ஜாயிண்ட்லாம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. ஒரு சில முட்டி பெயின் இருக்கிறவங்களுக்கும் அதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா படிப்படியாக வந்து உங்களுக்கு முட்டி சம்மந்தப்பட்ட பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன தொடக்கி ஃபர்ஸ்ட் கால் நேரம் வச்சுக்கங்க பாருங்க. ஆஃப் போட்டால் போதும். ஒரு பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காந்தீங்கன்னா போதும். பாருங்க ஃபர்ஸ்ட் 1 2 3 அது மாதிரி 20 பண்ணிக்கங்க. பண்ணினா தொடையோட மசில் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் வீசேப் வச்சுக்கங்க 1 2 3 இது பண்ணீங்கன்னா இந்த சைடு மசில்ஸ் அப்புறம் இன்னர் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆக்டிவேட் ஆகாது. அடுத்து வந்து கால் வந்து லாங்காக வச்சுக்கங்க 1 2 3 இதை பண்ணீங்கன்னா சைடு இது ஃபார்ம் ஆகும். அப்படியே என்ன பண்ணால் இந்த காப் மசில்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த சைடு நம்ம பாருங்க 1 2 3 அது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் அப்படியே 1 2 3 இது வந்து பார்த்தீங்கன்னா கெண்டக்கால் மசில்ஸ். இது ரெகுலராக பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து டெய்லி காலையில் வந்துருச்சோன்னே இந்த வார்ம் அப் இந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சு லைட் ஜம்பிங் பாருங்க லைட்டா 20 அது மாதிரி பண்ணுங்க. 20 முடிச்சு அப்படியே சைட் இது ஒரு 20 அடுத்தது இது 20 ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க என்ன ஆகுன்னா உடம்பு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இதை மட்டும் டெய்லி ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரும். இதை மட்டும் ரெகுலராக பண்ணீங்க என்ன ஆகுன்னா டெய்லி உடம்புல இருக்கிற பாடி இதுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இது சம்மந்தப்பட்ட ஏதோ டவுட்னா வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கோம் பாருங்க, அதில் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு உண்டான ரிப்ளை கொடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வேற என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அடுத்து ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்டுங்கிறது ஃபியூச்சரில் தனித்தனியாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஆன்லைனில் வரவங்க ப்ரீமியம் இருந்தாலும் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. கூட ஆன்லைன் கோச்சிங் எடுக்கிறத பண்ணுவோம். அதை தவிர வந்து பார்த்தா வேறு என்ன எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க. அதுக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் அப்படின்னா பெருசெல்லாம் வந்து டயட்டெல்லாம் பெருசாக ஒன்றும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. எதுவுமே படிப்படியாக உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ காலையில் வந்து ஒரு 6 இட்லி 7 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி அது ஒன்றுன்னா அப்படி கம்மி பண்ணிங்க. அதுக்கு ஈக்குவலாக அப்படி காய்கறியெல்லாம் சேர்த்துங்க. அப்புறம் அதே மாதிரி மதியானம் வந்து ரைஸ் சாப்பாடு அளவு வந்து கம்மி பண்ணிங்க. சாப்பாடு அளவு குறைச்சிங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து காய்கறி கீரை கூட்டு பொரியல் சேர்த்திங்க. அதே மாதிரி குழம்புல காய்கறி நிறையா போட்டு சமைச்சு அதை சாப்பிடுங்க. ரைஸ் ஒரு அளவு கம்மி பண்ணி மற்றதெல்லாம் சேர்த்திங்க. அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா அளவாக ஒரு 2 சப்பாத்தி முட்டையோட வெள்ளைக்கருவு அந்த மாதிரி சாப்பிடுங்க. தண்ணி மட்டும் ஒரு நாளைக்கு 2 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பாருங்க. அது வந்து சிப் பண்ணி குடிக்கணும். தண்ணிங்கிறது உட்காந்து குடிக்கணும். அடுத்து வந்து நம்ம எப்படி டீ காஃபி குடிக்கிறோம் அந்த மாதிரி வந்து சிப் பண்ணி குடிங்க. எது சாப்பிட்டாலும் மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உமிழ்நீரோட பட்டு ஒரு பொருள் உள்ள போதால் சத்தா மாறும். ஆனால் ஒரு மென்று மெதுவாக முழுங்கினா தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கம்பல்சரி. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரங்கிறது கம்பல்சரி தூக்கம் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து செல்லை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு செல்லை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் குறைஞ்சது 9:30 மணி 10:30 மணிக்கு தூங்குற மாதிரி பாருங்க. மினிமம் ஒரு 6 மணி நேரங்கிறது பேசிக். அது மாதிரி பாருங்க. ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் ரெகுலராக இந்த வார்ம் அப் ஃபர்ஸ்ட் இந்த வார்ம் அப் மட்டும் ரெகுலராக பண்ணி பழகுங்க. இதை பண்ணிட்டுனாவே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் இந்த வார்ம் அப் பண்ணீங்கன்னாவே நீங்கள் வந்து 6 வருஷம் ஆஸ்பத்திரி பக்கம் போகவே வேண்டியதில்லை. அப்புறம் அதே மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கும், தைராய்டு இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. டவுட்னா கூட ஒரு ட்ரைனர் என்கிட்ட கூப்பிட்டு நான் இப்படி எப்படி பண்ணலாம்னு கொடுங்க, நான் சொல்லித்தரேன். நீங்க உங்களுடைய அந்த வீரியம் வந்து நம்ம படிப்படியா வந்து குறைக்க முடியும். சுகர் இருக்கு, தைராய்டு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, முதுகு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது,
கெண்டை பிடிச்சிக்குது, மற்ற என்ன உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குது, நடந்தா சோர்வா இருக்குது, கீழே மேலே மூச்சு வாங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த எதுவுமே இல்லாம ஒருவேளை உங்களால வாக்கிங் போக முடியல கூட இந்த வார்ம் அப் பண்ணிட்டு வாக்கிங் போங்க, இல்லை வாக்கிங் போயிட்டு வந்து இந்த வார்ம் அப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்க உடம்புக்கு தேவையான எல்லா மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், நரம்பு ஆக்டிவேட் ஆகும், உடம்பு ஃபுல்லா வந்து ரத்த ஓட்டம் ப்ராப்பரா போக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் ப்ராப்பரா போனாவே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வந்து ப்ராப்பரா கிடைச்சிடும். ப்ராப்பரா கிடைச்சிடும் உடம்பு மசில்ஸ் ஆக்டிவேட்டா இருக்கும், நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம எதையும் வந்து சோம்பேறித்தனம் இருக்காங்க, நம்ம வந்து ஏதோ ஒன்று வேணா அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா வராது. அதனால ஒர்க் அவுட் மட்டும் ரெகுலரா பண்ணுங்க. வேற என்ன டவுட்டா இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேல கொடுத்துருக்கு பாருங்க, அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்குண்டான ரிப்ளை வந்து கண்டிப்பா நம்ம கொடுப்போம். ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஜிம் யாசின் இருக்கும், யூடியூப்ல ஜிம் யாசின் இருக்கும். அதனால நீங்க ரெகுலராக ஆதரவு கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட நோக்கம் வந்து கம்பல்சரி உடற்பயிற்சிங்கிறது அடிமட்டம். ஏன்னா வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு பண்ணிடுவாங்க, பக்கத்துல ஜிம் இருக்கும், டவுன் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பக்கத்துல ஜிம் இருக்கும், அதனால வந்து பயன்படுத்திக்குவாங்க. இதே அவுட்டர்ல இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்களால வந்து குடும்ப சூழ்நிலை, வேலை சூழ்நிலை, மற்ற ரொம்ப ஏழ்மை இளமை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆனா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா அவங்களுடைய சூழ்நிலைகள் பல சூழ்நிலை, பொருளாதாரமாகட்டும், வேலையாகட்டும், குடும்ப சூழ்நிலையாகட்டும், அது இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. நம்மள நோக்கம் அவங்களுக்காகத்தான் இதை பண்றோம். அதனால வந்து எல்லாத்துக்குமே எல்லா வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஜிம்முக்கு போயிட முடியும், எல்லாத்துக்குமே ஜிம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பெரிய ஜிம்மு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது தாராளமா உங்க எந்த ஏரியாவில் இருக்கு, எந்த ஊரில் இருக்கு, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்க ஏரியால ஒருவேளை நீ ஜிம்மு பக்கத்துல இருந்தா கண்டிப்பா போய் அந்த ஜிம்முக்கு போய் சேருங்க. ஏன்னா ஜிம்மு அதுக்காக வேண்ட பார்த்து இன்னைக்கு நல்லா அவேர்னஸ் ஆயிடுச்சு, ஜிம்மு எல்லா பக்கம் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால ஜிம் இருக்கவங்க கண்டிப்பா போய் அந்த ஜிம்ல போய் சேருங்க, சேர்ந்து உடற்பயிற்சி பண்ணுங்க. அதுல ஏதோ டவுட்டா கூட தாராளமா என்னை எப்ப வேணா என்னோட மெசேஜ் அனுப்புங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். எங்களை பொறுத்தளவு உடற்பயிற்சி பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இனிமேல் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம் வந்து ஒரு சின்னதா ஃபர்ஸ்ட் வந்து வச்சு சிறுசா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து எதா இருந்தாலும் ரெகுலர் ஒர்க் அவுட் பொறுத்தளவு வந்து 2 நாள் 3 நாள், ஒரே மாசம் 2 மாசம் சரியா கூடியது கிடையாது. எப்படி நம்ம 3 நேரம் உணவு எப்படி சாப்பிட்றோமோ, அதே மாதிரி எப்படி தூங்குறோமோ, எப்படி அந்த மாதிரி வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களால எதையும் சாதிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஏஜ் ஒரு 35 தாண்டிடுச்சு, 30 தாண்டிச்சுன்னா கம்பல்சரி லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், கம்பல்சரி உடற்பயிற்சி பண்ணியே ஆக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு உணவு முறை வந்து ஒரு ப்ராப்பரான உணவு முறை கிடையாது. அப்புறம் அதே மாதிரி நம்மளுடைய பொல்யூஷன் சொன்னோம்னா அதை ஒரு ப்ராப்பரான பொல்யூஷன் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கங்கிறது அந்த மாதிரி ஒரிஜினல் தூக்கம் இல்லை, எவ்வளவோ டிஸ்டர்ப் இருக்கு, மன அழுத்தம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி தான் நமக்கு முக்கியம். சொல்லுவா திருமூலத்துல உடல் வளத்தேன் உயிர் வளத்தேன்னு சொல்லியிருக்கார். அதனால வந்து உடல் எந்த அசிவார் நல்லா இருந்தா தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அதனால நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை, குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய செயல், குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருமானம் அப்படி என்ன உங்களுடைய ஆரோக்கியம் தான். அதனால வந்து நீங்க குடும்பத்துக்காக வேண்டி எவ்வளவோ உழைக்கிறீங்க. வீட்டுல இருக்கிற லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து குடும்பத்துக்காக வேண்டி நீங்க பாடுபடுங்க, உங்களுக்காக வேண்டி 1 மணி நேரம் பாடுபடுங்க, உங்க ஆரோக்கியத்துக்காக வேண்டி வந்து ஒரு மணி நேரம் பாடுபடுங்க, உங்களோட லட்சியத்துக்காக வேண்டி பாடுபடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால வந்து கம்பல்சரி உடற்பயிற்சி பண்ணுங்க. குறைஞ்சது நாங்க சொல்லி கொடுக்கறது எதுவுமே பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா கூட நாங்க சொல்றோம், மினிமம் இந்த வார்ம் அப் நாள் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணி உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க, ஆரோக்கியம் வாழுங்க. வேற என்ன டவுட்டா இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, உங்களுக்கு உண்டான ரிப்ளை நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது அனுப்பிச்சிருப்போம். ரொம்ப சந்தோஷம். இதை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்க உழைக்க என்னைக்கு தயாரா இருக்கிறோம். அதனால ஒத்துழைப்பு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபாலோ பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு லைவ்ல வந்து வேற நீங்க யாரெல்லாம் என்ன மாதிரி கமெண்ட் கேட்டிருக்கீங்களோ அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க நோட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பயிற்சி வந்து உங்களை லைவ்லயே நாங்க சொல்லிக் கொடுங்க. ஒரு சில பயிற்சி வந்து பல பேர் கேட்கறாங்க, 100கணக்கான பேர் ஒரு சில பயிற்சி கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க லைவ்லவே சொல்லித்தரோம். ஏன்னா வீடியோ பார்க்க முடியாதவங்க லைவ்ல கொடுக்குறோம். ஆனால் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆரோக்கியமா இருங்க. உணவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செலவெல்லாம் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதுல என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு சில வந்து டயட்டுங்கிற வார்த்தையை சொல்லுறது என்ன பண்றேன்னா,
அப்படியே போக வேண்டியது. இப்போ இன்னையிலேருந்து நான் வந்து டயட்டுங்க உடம்பு குறைக்குன்னு சொல்லி போட்டு இன்னையிலேருந்து நான் சோறு சாப்பிட மாட்டேன், இன்னையிலேருந்து நான் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன், இன்னையிலேருந்து எதத்துக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு வரப்பட்டு கிடக்காது. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். எதுவுமே உடனே நடக்காது, உடனே செய்யக்கூடாது. படிப்படியா படிப்படியா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்றீங்க, என்னோட நான் வந்து உடம்பு குறைக்கணும், ஃபிட் ஆகணும் அப்படின்னு ஆரோக்கியம் பண்ணா அதுக்கு நான் டைம் எடுக்கும். எடுத்தோடனே வந்து எதுவுமே வந்துடாது. அதனால எப்படி ஏறிச்சோ அது மட்டும் படிப்படியா குறையும். அதனால வந்து நீங்க பெருசா செலவு பண்ணி அப்படியே பிரம்மாண்டமா போட்டு ஒரு பெரிய சார்ட் எல்லாம் எழுதி இந்த சார்ட்ல எழுதி இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க வந்து இயற்கையான முறையில படிப்படியா 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 பண்ணணும். அதே மாதிரி ரெகுலரா பண்ணணும். கண்டிப்பா ரெகுலரா பண்ணுங்க. எதுவுமே நடக்கும் நடக்காது ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து 120 கிலோ பாடி வெயிட் இருக்கீங்கன்னா உங்களால 75 கிலோ கொண்டு வர டைம். அந்த டைம் எடுங்க, பயிற்சி பண்ணுங்க, படிப்படியா படிப்படியா உங்க உணவு முறை கரெக்ட் பண்ணுங்க, வாழ்க்கை முறை கரெக்ட் பண்ணுங்க. அதுக்காக வேண்டி நாங்க இருக்கோம். கன்சல்டிங் ஆகட்டும், கவுன்சிலிங் ஆகட்டும், உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் உங்களுடைய மன அழுத்தத்துக்கு உண்டான சொல்லுங்க, அதுக்கு நாங்க தீர்வு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுடைய எந்த மாதிரி மன கஷ்டத்துக்கு சொல்லுங்க, அதுக்கு உண்டான தீர்வு சொல்லுவோம். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட சொல்லுங்க, வேற எதா இருந்தாலும் பர்சனலா எது சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் எங்கள்கிட்ட தாராளமா உங்களோட மனம் விட்டு எங்கிட்ட பேசுங்க. பேசி நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் நாங்க ஒரு புது முயற்சியை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். இந்த ஃபீல்ட்ல வந்து 25 வருஷமா ஜிம் திருப்பூர்ல வந்து ஜிம் வச்சிருக்கிறோம். அதனால வந்து ISS இன்டர்நேஷனல் ட்ரைனர். கிட்டத்தட்ட வந்து நாங்க 2000 ஸ்டேஜ்ல ஒரு ஒரு பாடி பில்டர் தான். ஒன்றும் தெரியாதவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க 17 வயசுல இருந்தே வந்து உடற்பயிற்சி கூட கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட்லயே 30 வருஷம் டச் வச்சிருக்கிறோம். அதனால வந்து ஆரோக்கியம் இன்னைக்கு வந்தவங்க நேற்று வந்தவங்க கிடையாது. அதனால எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க கத்த கலையை உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல உங்கள்கிட்ட இது பண்றோம். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள்.